என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்த உடனே என்னை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். என்னன்னா இந்த மாதிரி அது எப்படி சூர்யா மேலே உங்களுக்கு என்ன பார்த்திபனுக்கு என்ன கோபம், அல்லது வந்து அது எப்படி சூர்யா படத்தோட போட்டி போடலாம் அப்படின்லாம். அது ஏன் அப்படி நடந்ததுன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஜிகிர்தண்டா படம் வந்து திருட்டு விசிறியில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளரோட கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமா நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் இல்லை கமிஷனர் ஆஃபீஸுக்கும் போய்கிட்டே இருக்கோம். திருட்டு விசிடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருக்கோமே தவிர இதுக்கு இன்னும் பலன் வராமல் இருக்கு. அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், சார் உங்கள் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ஃபர்ஸ்ட் டேயே பார்த்துருவேன் அப்படின்னு. எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் போல இருக்கு நம்ம படத்துக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படியே பேசிட்டு இருந்தவர் கடைசியாக சொன்னார், இப்போ என்ன சார் படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. நொந்து போயிட்டேன் நான். அதாவது நான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து இந்த மாதம் வெளியாக போகுதுங்கிற தெரியல, ஆனால் ஃபர்ஸ்ட் டே என் படம் பார்த்துருவேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, சரி நம்ம படம் போய் சரியாக ரீச் ஆகலை, ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய முதல் படம் வெளியாகும் போது அப்போ வந்து கமல் சார் படம் வெளியாக இருந்தது, அபூர்வ சாகர்னு ஒரு படம். அப்போ நான் ஒரு சின்ன விளம்பரம் ஒன்று கொடுத்தேன். யானைக்கு சோறு கொடுக்கும்போது ஒரு பருக்க கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கமல் சார் படம்லாம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் எல்லாம் அந்த படத்துக்கு போங்க, டிக்கெட் கிடைக்கலாம் என் படத்துக்கு வாங்கன்னு. இப்போவும் அதே மாதிரி ஒரு டெக்னிக், எல்லாரும் சூர்யா படத்துக்கு போங்க, சூர்யா படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு வச்சுங்களேன் என் படத்துக்கு வந்து சேருங்கன்னு சொல்றதுக்காக தான் அந்த ஆகஸ்ட் 15 என்னுடைய படத்தை நான் வெளியிடுறேங்கிறத உங்க எல்லார்ட்டையும் இங்கே நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். Hi YouTube viewers, நான் உங்கள் சித்தார்த். Please subscribe to Red Pix. Enjoy.